வணக்கம். நான் உங்கள் கீதா, மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். என்ன இந்த நேரத்தில் பேச வரேனே எப்படி பார்க்கலாம். நீங்கள் இதுக்கு முன்னாடி எல்லாமே நான் ஃபோன் நிறைய பேசியிருக்கோம். இப்போது இந்த சூழ்நிலையில் மார்க்கெட்டு 52,000 தாண்டியாச்சு, PE 42 போயிடுச்சு, பேண்டமிக்காக இருக்குது, மார்க்கெட் கிராஷ் ஆகும், இப்படி உங்களுக்கு ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்குது. இந்த இந்த டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் கீழ்கண்ட வீடியோவில் வந்துகிட்டே இருக்குது. இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். இந்த காலகட்டத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சரியான தருணமா அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். இது எந்த காலகட்டத்திலையுமே இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியான தருணம் தான். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், எந்த மாதிரி ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோங்கிறது தான். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதுமானது. இதை பற்றி இன்னும் விளக்கமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்டோடைய CIO, எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், ஃபண்ட் மேனேஜர், கான்ட்ராரியம் மிஸ்டர் நரேன் உங்களுக்கு வீடியோவில் உங்கள் லாங்குவேஜ்லேயே புரிகிற மாதிரி தெளிவாக சொல்லியிருக்காரு. நீங்கள் அதை பார்த்தாலே உங்களுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும். உங்களோட பழைய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், பண்ண போகிற புது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஒரு தெளிவான விலை கிடைக்கும். அதனால் நீங்கள் இதுக்காக செலவு பண்ண போகிற 10 நிமிடங்களை தனியாக ஒதுக்கி முழுமையாக கேட்டுக்கோங்க. இது இந்த ஃபண்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு மாத்திரம் இல்லை, உங்களுடைய எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஒரு தெளிவான விடையே இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். எல்லோரும் நல்ல ஆரோக்கியத்துல இருக்கேன்னு நான் நம்புறேன். நல்ல ஆரோக்கியத்துல இருக்கணும்னு நம்புறேன். இந்த தமிழ்ல இந்த மாதிரி ஒரு NFOக்கு வீடியோ பண்றதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ICICI ப்ரூடென்ஷியல் ஃப்ளெக்ஸி கேப் NFO நாங்க லான்ச் பண்றோம். ICICI ப்ரூடென்ஷியல் ஃப்ளெக்ஸி கேப்ங்கிறது ஒரு எல்லா விதமான ஸ்டாக்ஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய NFO. லார்ஜ், மிட், ஸ்மால் எல்லாத்துலயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். நாங்க ஒரு மாடல் பேக் டெஸ்ட் பண்ணி அது மூலமா எத்தனை லார்ஜ், மிட், ஸ்மால்ல இன்வெஸ்ட் பண்ணலான்னு ஒரு அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த 2-3 வருஷத்துல மார்க்கெட் வாலடைலா இருக்கும்னு நாங்க நம்புறோம். அதனால ஒரு நியூ ஃபண்ட் ஆஃபர்ல இன்வெஸ்ட் பண்ணேன்னா நாங்க டிப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி, வாலட்டிலிட்டி யூஸ் பண்ணி டிப்ளாய் பண்ணுவோம்னு நாங்க நினைக்கிறோம். ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் நிறைய வருஷமா நிறைய இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்திருக்கோம். இந்த ப்ராடக்ட் எல்லா விதமான ஸ்டாக்லயும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியதுனால எல்லா விதமான இன்வெஸ்டரும் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நாங்க நினைக்கிறோம். ஆனா மார்க்கெட் அடுத்த 2 வருஷத்துல வாலடைலா இருக்கும்னா நாங்க நினைக்கிறோம். இந்த ஃபண்டு 28ஆம் தேதி திறக்கிறது, ஜூன் 12ஆம் தேதி ஜூலை வரைக்கும் இருக்கு. இன்வெஸ்டர்ஸ நீங்க கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ஃப்ளெக்ஸி கேப் NFO பத்தி டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நம்ம கிட்ட ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஜெனரலாக வந்துட்டு பார்ட்னர்ஸ் கிட்ட நம்ம பேசும்போது வரக்கூடிய கொஸ்டின்ஸை, ஸோ அதெல்லாம் 1 by 1 நான் உங்களுக்கு கேட்கலான்ட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இன்னைக்கு மார்க்கெட் வந்து பீக்ல இருக்கு, மார்க்கெட் 50,000+ இருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எதுக்கு ஒருத்தர் வந்து ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ஃப்ளெக்ஸி கேப் NFOல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஈக்விட்டியில் எப்போவுமே ரிஸ்க் உண்டு. ஆனால் எப்படின்னா இந்த ஃப்ளெக்ஸி கேப் SIDயில் எப்படின்னா நீங்கள் லார்ஜ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம், மிட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஸ்மால் கேப்லேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். மினிமம் 65% இன்வெஸ்ட் பண்ணோங்கிறது இருக்குது. ஸோ அதனால் என்னென்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிள் ஸ்கீம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த SIDயில் இருக்குது. இன்னொன்று என்னென்னா, ஒரு நியூ ஃபண்ட் ஆஃபர் வந்ததுன்னா அதில் முதல் 1-2 வருஷத்தில் ஃபண்ட் மேனேஜரை ஒவ்வொரு நாளும் பியர் குரூப்போட கம்பேரிசன் பண்ணாததுனால என்ன ஆகுதுன்னா நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டி உண்டு. அடுத்த 2 வருஷத்தில் ஃபெட்னால நிறைய வாலட்டிலிட்டி எதிர்பார்க்குறோம். அந்த பீரியடில்
கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக ஹேண்டில் பண்ணுறது நியூ ஃபண்ட் ஆஃபரில் கொஞ்சம் ஜாஸ்தி ஃப்ளெக்சிபிளாக ஹேண்டில் பண்ண முடியும்னு எங்களோட வியூ. ஸோ அதனால தான் ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் ஃப்ளெக்ஸி கேப்பில் நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு நியூ ஃபண்ட் ஆஃபரில் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. அந்த காம்பினேஷன் ஆஃப் த டூவில் நிறைய அட்வான்டேஜஸ் இன்வெஸ்டருக்கு வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆனால் நெக்ஸ்ட்டு 2 இயர்ஸு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய வாலட்டிலிட்டி எதிர்பார்க்கலான்னு எங்கள் வியூ. சார், நீங்கள் மார்க்கெட் வாலட்டைலாக இருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ இப்போ என்எஃப்ஓவில் கலெக்ட் பண்ணுற பைசாவை நெக்ஸ்ட்டு ஒரு பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் ஸ்டாகர்டாக டெப்ளாய் பண்ணினாக்கா கஸ்டமருக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இந்த என்எஃப்ஓ மூலியம் கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், டிப்ளாய்மெண்ட்டும் கரெக்டாக பண்ணுறதுல அட்வான்டேஜ் உண்டு. இன்னொன்று லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அப்படி இல்லாட்டா மிட் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த ஃபண்டில் கவர்ட் கால் ஆப்ஷன் பண்ணலாம். 65% தான் இன்வெஸ்ட் பண்ணோன்னு எஸ்ஐடியில் எழுதியிருக்கு மினிமம். ஸோ அதனால் என்னென்னா நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது இந்த கேட்டகரியில். அதனால தான் கிட்டத்தட்ட இந்த 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 மாதிரி கேட்டகரியில் தான் மேக்ஸிமம் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது, என்ன வேணால் பண்ணுறதுக்கு இங்கே பார்த்துருப்பேன். ஸோ அதனால தான் இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிற ஃப்ளெக்சிபிலிட்டி எல்லா ஸ்கீம் கேட்டகரைசேஷன்லேயும் கிடையாது. நிறைய அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், why ICICI Prudential Mutual Fund Flexi Cap NFO now? ஏன்னாக்கா ஆல்ரெடி மார்க்கெட்டில் நிறைய ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. வாட் ஸ்பெஷல் இன் ICICI Prudential Flexi Cap NFO? இது ரொம்ப டிஃபிகல்ட் கொஸ்டின். ஏன்னா எல்லா ஸ்கீம்லேயும் இந்த மாதிரி நீங்கள் கொஸ்டின் கேட்கலாம். எப்போவுமே எந்த மியூச்சுவல் ஃபண்டும் தன்னோட மியூச்சுவல் ஃபண்ட் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி நாங்களும் அதே தான் சொல்லுவோம். பட் என்னென்ன அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த கேஸில் ஒரு புது ஸ்கீமு. ஸோ அதனால் அந்த புது ஸ்கீமில் முதல் 2 வருஷத்தில் நிறைய வாலட்டிலிட்டி எதிர்பார்க்குறோம். அந்த வாலட்டிலிட்டி போது ஃபண்ட் மேனேஜருக்கு நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுப்போம். அந்த ஆள் 65% இருக்கணும்னு டிசைட் பண்ணார்னா 65% இருக்கலாம். அந்த மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. இன்னொன்று, நாங்கள் ஒரு லார்ஜ் மிட் ஸ்மால் மாடல் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி மாடலை வச்சு நாங்கள் நிறையா பேக் டெஸ்டிங் பண்ணி பார்த்தோம். பேக் டெஸ்டிங்கில் நல்லா ஒர்க் பண்ணிட்டு ஸோ அந்த மாடலை யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறோம். அதனால் இந்த மாதிரி அட்வான்டேஜஸ் இருக்குது. பின்ன உங்களுக்கே தெரியும், ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் 20 வருஷமாக நிறைய ஸ்கீம் ஒட்டியிருக்கோம். நிறைய ஸ்கீமில் இன்வெஸ்டருக்கு பைசா பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதே ஹோப்பில் நாங்கள் இந்த ஸ்கீம்லேயும் இன்வெஸ்டருக்கு பணம் பண்ணி கொடுப்போம்னு எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது, பண்ணுவோன்னு ஒரு ஹோப்பும் இருக்குது. எல்லாம் பண்ணுவோன்னு நினைக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் இந்த ப்ராடக்டில் நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிள் ப்ராடக்டில் ஹூ கேன் இன்வெஸ்ட், யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இதில் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாத்துலேயும் நீங்கள் ஃப்ளெக்சிபிள் மேண்டேட் எடுத்து இன்வெஸ்ட் பண்ண முடியும்னு சொல்கிறீங்க. ஸோ இது யாருக்கு இது பெஸ்ட் ஃபிட்டாக இருக்குன்றது உங்களோட பார்வை? யாரெல்லாம் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ண தயாரோ எல்லாரும் இந்த மாதிரி ப்ராடக்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். என்னோட ஒப்பீனியனில் ஈக்விட்டி ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுற ஆட்களோட ஃபஸ்ட்டு ப்ராடக்டே என்ன கேட்டெல்லாம் ஃப்ளெக்ஸி கேப் தான் இருக்கணும்னு என்னோட ஒப்பீனியன். ஏன்னா அதை மாதிரி எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு இது தான். லார்ஜ் மிட் ஸ்மால் மினிமம் 65% எல்லாம் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் இது தான். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ப்ராடக்டின் ஈக்விட்டி கேட்டெல்லாம் என்னோட ஒப்பீனியனில் ஃப்ளெக்ஸி கேப்பு. ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கே தெரியும், யாருக்கெல்லாம் ஈக்விட்டி டெட் ஆர்பிட்ராஜ் பண்ணோமோ அவளுக்கெல்லாம் நாங்கள் எப்போவுமே பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தெரியும், ஈக்விட்டி டெட் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறவாளுக்கு ஃபண்டுக்கு ஏரியாவில் அசட் அலோகேட்டர் ஃபண்ட் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தெரியும், ஈக்விட்டி டெட்டு, இன்விட்டு, ரீட்டு, கோல்டு எல்லாம் ஒரே ப்ராடக்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவாளுக்கு ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் மல்டி அசெட் ஃபண்ட் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை சம்டைம்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒரே ப்ராடக்டில் இருக்கிறது சம்டைம்ஸ் நல்லதுன்னு எனக்கு எப்போவும் தோணும். ஸோ அதுக்கப்புறம் கேட்டெல்லாம் பியோர் ஈக்விட்டி ப்ராடக்டாக பார்த்தெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ளெக்ஸி கேப் வில் கம் நம்பர் 1. அதுக்கப்புறம் ப்ளூ சிப் மாதிரி ப்ராடக்ட் வரும்னு என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபண்டில் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது மாடல் பேஸ் பண்ணி
ஃபண்ட் மேனேஜர் இன்புட் எடுத்து இந்த ஃபண்டை ரன் பண்ணுவாருன்னு சொன்னீங்க. ஸோ நீங்கள் ஐசிஐசிஐ மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸில் மற்ற நிறைய ஸ்கீம்ஸில் நீங்கள் மாடல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க. பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டாக இருக்கட்டும், ஆசெட் லொகேட்டர் ஃபண்டாக இருக்கட்டும், மல்டி அசெட் ஃபண்டாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி ஆல் சீசன் பாண்ட் ஃபண்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு நீங்கள் மாடல் பேஸ்ட் ரன் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாடல் எப்படி ஒர்க் ஆகும், இது வந்து ஃபண்ட் மேனேஜருக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டு ஜென்ரேட் அ வெரி ஸ்டேபிள் ரிட்டர்ன் அப்படின்றது உங்களோட பார்வை? எனக்கு ஒரு குரு இருக்கார், மைக்கேல் மொபெசன்னு. அவர் என்ன சொன்னார்னா, எப்போவுமே ஒரு மாடல் யூஸ் பண்ணு, மாடல் யூஸ் பண்ணால் கொஞ்சம் இந்த ஹியூமன் எமோஷன் நடக்கிற ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் கம்மியாகும்னு சொன்னார். அதனால தான் லாஸ்ட்டு நிறைய வருஷமாக ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியலில் நிறைய ஏரியாவில் மாடல் யூஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால இந்த லார்ஜ் மிட் ஸ்மால் மாடல் நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நிறைய நாள் ட்ரை பண்ணி பார்த்தோம், என்ன மாதிரி தான் மாடல் யூஸ் பண்ணி பார்த்தோம். ஏன்னா 2017 நிறைய பேர்கிட்ட சொல்லி பார்த்தோம் ஸ்மால் கேப் ஓவர் வேல்யூடு. ஏன்னா எங்கள் மாடல் சொல்லிட்டு ஸ்மால் கேப் ஓவர் வேல்யூடுன்னு. ஆனால் அந்த டைமில் எல்லோரும் ஸ்மால் கேப் தான் ரொம்ப அட்ராக்டிவ்னு எல்லோரும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் எங்கள் மாடல் சொல்லிட்டு ஸ்மால் கேப் ஓவர் வேல்யூடுன்னு. ஸோ அதனால் எங்கள் பிரின்சிபல்ஸ் எப்படின்னா, எப்போவுமே மாடல் யூஸ் பண்ணணும். இப்போது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தேன்னா மார்க்கெட் சீப் இல்லை, அதுவும் எங்கள் மாடல் சொல்லுறது இப்போது. ஸோ அது மாதிரி எப்போவுமே எங்கள் மைக்கேல் மொபெசன் சொல்கிற மாதிரி எப்போவுமே மாடல் யூஸ் பண்ணுறது யூஸ்ஃபுல். மாடலும் வச்சுக்கணும், அதுக்கப்புறம் அதோடு சேர்ந்து ஒரு ஃபண்ட் மேனேஜரும் வச்சுண்டா, இது ரெண்டும் வச்சுண்டா கொஞ்சம் சான்ஸு எரர் பண்ணுறது கம்மி அப்படின்னு அவர் சொல்லுவார். ஸோ அவரோட அந்த என்னோட குரு சொல்கிறதுனால நாங்கள் ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியலில் எப்போவுமே அது ட்ரை பண்ணியிருக்கோம். நாங்கள் நிறைய இந்த NFO பார்த்தீங்க அப்படின்னாக்கா 28th of this month, June 2021 ஓப்பன் ஆகுது. அண்ட் அகெயின் க்ளோசிங் டேட் July 12, 2021. உங்களோட ஃபைனல் மெசேஜ் டு அவர் வேல்யூட் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் வேல்யூட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், இவங்களுக்கு என்ன நீங்கள் சொல்ல நினைக்கிறீங்க இந்த ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட் ஃப்ளெக்ஸி கேப் NFOக்காக? ஈக்விட்டிங்கிறது ஒரு ஜீரோ ரிஸ்க் அசெட் கிளாஸ் கிடையாது. என்னோட ஒப்பீனியனில் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா ஒரு ஃப்ளெக்சிபிள் ஃபண்டு, ஒரு NFO launched by a good brand like ICICI இன்வெஸ்ட் பண்ணுறது இஸ் அ குட் ஐடியான்னு எனக்கு எப்போவுமே தோணும். ஆஃப்கோர்ஸ் நெக்ஸ்ட் 2 years இந்த ஃபெடரல் ரிசர்வ் யூஎஸ்னால ரிசர்வ் பேங்க்ஸ் எல்லாம் நிறைய பைசா போட்டதுனால வாலட்டைலாக இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலைக்கு ஒரு ஃப்ளெக்சிபிள் ஃபண்ட் ஹவுஸ் எப்போவுமே பெட்டர்னு தோணும். அதான். தேங்க்யூ நரேன். எங்களுக்காக தமிழில் வந்து ஒரு நல்ல இன்டர்வியூ பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஃபண்டை எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபாலோட் பை தட் ஒரு கொஸ்டின் ஆன்சரும் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. Mutual fund investments are subject to market risks. Read all scheme-related documents carefully.